இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்துல கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி நடிச்சு 1977 வெளிவந்த படம் தான் 16 வயது நிலை. இந்த படத்துல பாரதி ராஜாக்கு உதவி இயக்குனரா பணியாற்றியவர் தான் கே. பாக்யராஜ். பாரதி ராஜா படத்தோட சீன் பேப்பரை பாக்யராஜ் கிட்ட படிச்சு காமிச்சிட்டு என்னையா நல்லா இருக்கான்னு கேட்க அதுக்கு பாக்யராஜும் நல்லா இருக்கு சார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாரதி ராஜா முதல் படம்னு தயக்கம் வேணாம்யா, உனக்கு என்ன தோணுதோ சொல்லுன்னு மறுபடி கேட்டிருக்காரு. அதுக்கு பாக்யராஜ் எனக்கு ஒண்ணு தோணுது சார், இந்த படத்துல கமலஹாசன் பேரு சப்பானி, ஆனா அவர் மயிலு கிட்ட நான் சந்தைக்கு போறேன் உனக்கு ஏதாவது வேணுமான்னு சாதாரணமா கேக்குறாரு. அது சரியில்லை, சப்பானின்ற பேருக்கு கொஞ்சம் குளறியபடி பேசினாதான் பார்க்க ரசிக்கும்படியா இருக்கும்னு சொல்லியிருக்காரு பாக்யராஜ். இதை கேட்ட பாரதி ராஜா நீ சொன்ன மாதிரி இந்த 3 சீனும் குளறியபடி பேசி காட்டுன்னு சொல்ல பாக்யராஜும் அதே மாதிரி பேசி நடிச்சு காட்டியிருக்காரு. இதை பார்த்த பாரதி ராஜா நல்லா இருக்கியா, இப்பதான் சப்பானி கேரக்டர் சரியா இருக்குன்னு பாராட்டியிருக்காரு. அப்புறம் படப்பிடிப்பு ஆரம்பிச்சதும் கமலஹாசன் கிட்ட சீன் பேப்பரை கொடுத்து ஷாட் எடுத்திருக்காரு பாரதி ராஜா. கமலோ சாதாரணமா சீன் பேப்பர்ல இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதனால பாரதி ராஜா ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு பாக்யராஜ பார்த்திருக்காரு. மறுபடியும் கமலஹாசன் அதே மாதிரி பேச பாரதி ராஜா பாக்யராஜ பார்த்து ஒன்ஸ் மோர் சொல்ல உடனே கமல் மறுபடியும் நீங்க எடுத்தாலும் நான் இதே தான் பேச போறேன், நீங்க ஒன்ஸ் மோர் தான் சொல்ல போறீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. உடனே பாக்யராஜ் சொன்னதை பாரதி ராஜா கமல் கிட்ட சொல்லியிருக்காரு. இதை கேட்ட கமலஹாசன் பாக்யராஜ தனியா கூட்டிட்டு போய் நடிச்சு காட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த 3 சீனும் பாக்யராஜ் நடிச்சு காட்ட இதை பார்த்த கமலஹாசன் பாக்யராஜ பாராட்டிட்டு அப்படியே போய் டேக் வாங்காம நடிச்சு அசத்திருக்காரு. பாரதி ராஜாவும் டேக் ஓகே சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் நடந்ததை கமலஹாசன் கிட்ட சொல்ல அதுக்கு கமல் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னாதான் தெரியும், கையில சீன் பேப்பரை மட்டும் கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லியிருக்காருங்க.